வாழ்க குருவே துணை. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டகசய தீமகே தன்னோ மந்த பிரசோத்தியார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள். இதில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படிங்கிறப்ப காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை கொண்டவர்கள் எப்பயுமே நல்ல ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக, தெய்வ சிந்தனை உள்ளவர்களாக, ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு 2, 3 கூடிய சனி பகவான் 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனி பகவானா கடந்த 4 மாதங்களாக இருந்துட்டு வர்றாருங்க. இப்போ மீன ராசியில் அதே தன் சொந்த நட்சத்திரத்தில் ஆணி 28ஆம் தேதி முதல் கார்த்திகை 12ஆம் தேதி வரை வக்ர பயிற்சி பலனை அடைய போகிறார். இந்த வக்ர பயிற்சி பலனால் என்னென்ன பலனை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே பாவகிரகங்கள் வக்ரமாகிறது நல்ல பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ர நிலையில் இருக்கோ அந்த கிரக வக்ரத்தை சனி பகவான் வக்ர காலங்களில் தான் எடுத்து பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதுக்கேற்றாற் போல சனி பகவான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வக்ரத்தில் இருக்கிறப்போ கடந்த 4 மாதங்களாக அர்த்தாஷ்டம சனி பகவானை இருந்து வந்தார் இல்லையா. அப்போது தாயாருக்கு உடல்நிலை மற்றும் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க. இந்த வக்ரகதியில் ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றி பார்க்குறப்ப அவங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி மற்றும் அடிப்படை கல்வி மற்றும் பள்ளி இறுதி படிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி இறுதி படிப்பு படிக்கும் குழந்தைங்க வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு இடம் பெயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு புதிய தொழிலை செய்யலாம், இல்லது தொழிலை அடுத்த கிளைகளை நிறுவலாம், அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டம் கண்டிப்பாக அதுக்குண்டான காலகட்டம்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டம், அதாவது திருமண தடை உள்ளவங்க, திருமண தாமதம் உள்ளவங்க இந்த சனி பகவான் வக்ர பயிற்சியால் கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாமே கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரி மூலயமா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தானாக அவங்க முன்னுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஜீவனக்காரகன் சனி பகவான், தொழில்காரகன் சனி பகவான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனத்தில் எந்த பங்கமும் இல்லாமல் நல்ல ஒரு ஜீவனம் கிடைக்கும் மற்றும் தொழில் வந்து நல்ல ஒரு சிறப்பான தொழிலாக அமையும். ஏன்னா குரு பகவான் பார்வை வேறு அங்கே இருக்கிறதுனால சனி பகவான் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜீவனத்தையும் நல்ல தொழிலையும் உருவாக்கி கொடுப்பாரு. ஆனால் அவரவர்கள் ஜாதகத்தில் லக்னம் பொறுத்தும் ராசி பொறுத்தும் பலன் மாறுபடுங்க. அதே போல் அவரோட ஜாதகத்தில் வக்ரகதியில் இருக்கிற கிரகங்களில் சனி பகவான் கண்டிப்பாக தான் வக்ரம் ஆகிறப்ப எடுத்து ஒரு நல்ல ஒரு தொழிலையோ நல்ல ஒரு ஜீவனத்தையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் 4ஆம் இடம் தான் 4ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் வக்ரகதி ஆகிறதுனால கண்டிப்பாக 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம் இதுக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது பத்திரம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்க ஒரு வீடை நிலையாக அமைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ஒரு வண்டி, வாகனம் இதெல்லாமே அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இவரோட நல்ல பலன்கள் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கணும்னா நீங்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவாங்க. கண்டிப்பாக சனி பகவானின் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்துவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் கோமாதா பூஜை, காமதேனு வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க.
வயதானவங்களுக்கு, முதியோர்களுக்கு காலணிகள் வாங்கி கொடுப்பது மூலயமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு நீங்கள் உணவு, நீர் இதெல்லாம் தானம் கொடுக்க கண்டிப்பாக சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்ல பலனே அமையும் அப்படிங்கிறத சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன கவுடர் ஈஸ்வரி ராஜ், ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம், திருப்பூர்.